வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம ஜியோ அவர்கள் நடித்து வெளியே வந்திருக்கிற தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டோரி கிடையாது. சிம்பிளான ஒரு லைன் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி என்னடா சிம்பிள் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கத்து வீட்டுக்காரங்க மத்தியில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை நம்ம நடுவில் நின்று நம்ம ஹீரோ தீர்த்து வச்சாரா இல்லையா, அதுக்கு நடுவில் இவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன் லைன். அதை வச்சுக்கிட்டு இவங்க என்னடா பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்க்ரீன் பிளேவை செதுக்கியிருக்காப்புல அந்த டேரக்டர். ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே. கதை சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் ஸ்க்ரீன் பிளேல என்னால் எப்படி வேணால் மாற்றி எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த டேரக்டர் வந்து பண்ணியிருக்காப்புல. அவரோட முந்தைய படமே வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. அதை நம்பி தான் நான் போனேன். அவ்வளோ சூப்பராக இருந்து நம்ம பேசில் ஜோசப் நடித்து ரிலீஸ் ஆன படம் ஃபாலிமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படமும் நல்லாயிருக்கும். அதோட டேரக்டர் தான் அந்த இம்பாக்ட் இதுலேயும் கொண்டு வந்திருக்காரு. சரி, லேக் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேகை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 அப்படின்னு நம்ம தொலைவணும், அதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு லேகே கிடையாது. இந்த படத்துக்கு வாங்க லேக் இல்லாமல் போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காரு. லேகே கிடையாது. சரி, வேறு என்ன இதில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, படம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் தாங்க. சீன் பை சீன் உங்களுக்கு ஒர்க் அவுட்டபுளாக இருக்கும், கனெக்டபுளாக இருக்கும். நீங்கள் இந்த படத்தோடு ஒன்றி உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பீங்க. அப்படியேப்பட்ட படமாக வந்திருக்கு. சரி, ட்ரைலரில் ஒன்று காமிச்சாங்க, நீ இவ்வளோ சொல்கிற அப்படின்னு. ட்ரைலரை வந்து நார்மலாக கட் பண்ணி படத்தில் நான் உங்களுக்கு பெருசாக சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் படத்தை ட்ரைலரை வந்து சிம்பிளாக கட் பண்ணிட்டாப்புல. இந்த படத்தில் பெஸ்ட்டு கேரக்டர், பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் யாருப்பா? ஒரே ஆள், ஒன் அண்ட் ஒன்லி ஒன் மேன் ஷோ நம்ம ஜீவா அவர்கள் தான். அவரை பிடிச்ச எல்லாத்துக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எந்த படத்துக்கு அப்புறம் இது நல்லா வந்திருக்குன்னு தெரியுமா? எஸ்எம்எஸ், சிவா மனசு சக்தி. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸும் சரி, படமாகவும் சரி, அவருக்கு வந்து பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. ஒன்று. சரி, வில்லன் கேரக்டர், வில்லன் யார்? இதில் எல்லாம் ஃபீல் குட்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் வில்லன் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வில்லன் இருக்காங்க. அந்த ஃபீல் குட்லேயுமே நமக்கு வில்லனா இவங்க அப்படின்னு சொல்லாத மாதிரி அவனுக்கு ஒரு ராவான சீன் வைக்கிறது அந்த மாதிரி இல்லாமல், நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறது, நமக்கு ஒரு விஷயம் தோணும், இன்னொருத்தருக்கு அது முரண்படும். அந்த விஷயத்தில் வில்லனாக மாறுவாங்க. அப்படியேப்பட்ட வில்லன்கள் தான் இதில் வராங்க. அந்த வில்லன்களுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலு இளவரசு அவர் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த மனுஷன் நல்லா தானே பண்ணுறாரு அப்படிங்கும்போது, செகண்ட் ஹாஃப் வரும்போது உங்களுக்கு வந்து அவர் மேலே கோவம் வந்துடும். என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு இவர், கொஞ்சம் கூட இறங்கி போக மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸில் பின்னிட்டார். அவரும் சரி, இந்த பக்கம் தம்பிராமையா அவரும் சரி நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டருமே கொடுத்த ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஹீரோயின் அவங்க வந்து சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் மெயின் ஆர்டிஸ்ட்டாக போட்டது நல்ல விஷயம். ஏன்னா எப்பயுமே பார்த்தவங்களே பார்த்து அவங்களுக்கே சான்ஸ் கொடுக்குறத விட, புதுசாக டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுமே அந்த டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வீக்கான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கான கேரக்டர் நான் தொலை வேண்டியதாக இருக்குது. வீக்கான கேரக்டர் எதுவுமே இல்லை. என்னடா இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வீக்கான கேரக்டர் உண்மையிலுமே எனக்கு கண்ணுக்கு தெரில. யாரை வீக்குன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு கேரக்டருக்கும் அதுக்கான காமெடி ப்ளஸ் எமோஷன் கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதை வீக்குன்னு சொல்கிறது? இதில் ஒரே ஒரு கேரக்டர் நம்ம பாராட்டி ஆகணும். அந்த கேரக்டர் யார் அப்படின்னா, நம்ம 90s கிட்லாம் ஃபேவரட்டான ரிலேட்டபுளான ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து கன்னியப்பன்னு பேர். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். செம்ம கனெக்ட் ஆகும். அவர் வந்து புதுமுகம் தான். எல்லாமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அவர் பெட்டராக பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ரிலேட் பண்ணிக்குவாங்க. பயங்கரமாக இருக்கும். வேறு என்ன தான்ப்பா இதில் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு இன்றைக்கி யாருமே படத்துக்கே வரல. கம்மியாக தான் க்ரௌட் வந்தது. அதுதான் பெரிய மைனஸ். நான் இத்தனைக்கும் ராக்ஸ்ன்னு ஒரு தேட்டர் இருக்குது, ப்ரீமியமான தேட்டர் தான். அந்த தேட்டரில் தான் பார்த்தேன். அதுக்குமே கூட்டமே வரல. இன்றைக்கி பொங்கல் ஹாலிடே. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு கூட்டம் வரமாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இதுக்கப்புறமாச்சும் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் வாட்ச் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு போகலாம். சரிப்பா, இது எந்த ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது அப்படின்னா, சினிமா லவர்ஸ்க்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தாறுமாறு தான். இந்த பொங்கல் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கையிலே பிடிக்க முடியாது. இதை 2 ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ரீவாட்ச் வேல்யூ இதில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுமா, ஹிட்டா இல்லை சூப்பர் ஹிட்டா எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த படம் தரமான சூப்பரான பிளாக் பஸ்டர் ஹிட். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எப்போ பார்த்தாலும் மோலிவுட் பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கேருந்து ஒரு டேரக்டர் வந்து நம்ம ஹீரோவோட கொலாப் பண்ணி இந்த படம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மோலிவுட் வாசனை அடிக்கும். ஏன்னா கோலிவுட் படமே கிடையாது. ஃப்ரேம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மோலிவுட் தான். அதெல்லாம் தமிழ் ஹீரோ வச்சா எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி தான் இருக்குது. படமாகவே நல்ல ஒரு படமாக இருக்குது. இது ஹிட் ஆகிறதுக்கான பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் 1, 2வது ஸ்க்ரீன் ப்ளே. மியூசிக் அங்கங்கே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே தேவையோ, எந்த அளவுக்கு தேவையோ, எந்த ஹைப் ஏற்றணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பக்காவாக இருக்குது. அதர் ஆர்டிஸ்ட்டை வந்து வேலை வாங்கின விதமும் நல்லா இருக்குது. ஒரு பேக்கேஜாகவே சூப்பரான படமாக வெளியே வந்திருக்கு. இந்த படம் எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் பாருங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.